இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 4 வகை மோட்சங்கள் இருக்கிறது என்று சொல்ல கேள்விப்பட்டேன். அப்படியா? மோட்சம் என்பது ஒன்றல்லவா? 4 வகையான மோட்சங்கள் இருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது நிறைய ஞானிகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்லியிருக்கா. அதிலே ஒரு ஞானி சொன்னது சமீப காலமாக இணையத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை வச்சுதான் இந்த நேயர் கேள்வி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறோம். இந்த 4 வகை மோட்சங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாலோக்கிய மோட்சம், சாமீபிய மோட்சம், சாரூபிய மோட்சம், சாயுஜ்ய மோட்சம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். இது என்ன சார், இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சாலோக்கிய மோட்சம் அப்படின்னு சொன்னால், அதாவது சொர்க்க லோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சொர்க்கலோகத்தினுடைய வாசற்படிக்குள்ளாக நுழைவது அப்படிங்கிறது தான் இந்த சாலோக்கிய மோட்சம் அப்படின்னே சொல்றா. சொர்க்கலோகத்திற்குள்ளாக அந்த வாசப்படிக்குள்ளாக நுழையணும்னு சொன்னாலே அதற்கே நம்ம நிறைய புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். அந்த புண்ணியங்களினுடைய அடிப்படையிலே அந்த சொர்க்கலோகத்திற்குள்ளே நுழைவதைத்தான் இந்த சாலோக்கிய மோட்சம் என்பது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா சாமீபிய மோட்சம்ங்கிறார். சாமீபிய மோட்சம் சொன்ன சமீபத்திலே, அதாவது சமீபம்னு சொன்ன மிக அருகாமையிலேயே, அதாவது அந்த சொர்க்கலோகத்திற்குள்ள போனா கூட அந்த இறை சந்நிதிக்குள்ளாக சென்று இறைவனை மிகவும் அருகிலே தரிசிக்கக்கூடிய பாக்கியம் என்பது அந்த சாமீபிய மோட்சத்தின் மூலமாக கிடைக்கும். இதற்கு இன்னமும் அதிகப்படியான புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் சொல்றார். மூன்றாவதாக பார்த்தோம்னா சாரூபிய மோட்சம்னே சொல்றார். சாரூபிய மோட்சம்னு சொன்னா அந்த இறைவனுக்கு அருகிலே சென்றால் கூட அந்த அருகில போய் ரொம்ப கிட்ட போய் சதா சர்வகாலமும் அவரையே பார்த்து கொண்டிருப்பது, அவரையே பார்த்து கொண்டு அப்படியே உருகி போய் அவரோடு ஒன்றாக அப்படியே ஐக்கியமாகி விடுவது, அதாவது கலந்து விடுவது அப்படிங்கிறது தான் அந்த சாரூபிய, அந்த ரூபத்திலேயே நாமும் ஒன்றி விடுவது அப்படிங்கிறது தான் அந்த சாரூபிய மோட்சம் அப்படிங்கிறது சொல்றது. இதற்கு இன்னமும் அதிகப்படியான புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும்னு சொல்றார். கடைசியாக சொல்றதுதான் சாயுஜ்ய மோட்சம் என்பது. அதாவது அவரையே பார்த்து கொண்டிருந்து அவரிடத்திலேயே அப்படியே உருகி போய் ஒன்றாக கலந்தாலும் அந்த தன்மையானது இவர்களுக்குள்ளாகவும் வந்து சேர வேண்டும் அல்லவா? ஒன்றோடு ஒன்று ஒன்றாக இணைந்து விடுவது அப்படின்னு சொல்றார். அந்த இறை பரம்பொருளாகவே மாறிவிடுவது என்பதுதான் அந்த சாயுஜ்ய மோட்சம் என்பது. இந்த சாயுஜ்ய மோட்சத்தை தான் நம்ம எப்படி பார்க்கிறோம் சொன்னா, மகான்களினுடைய வடிவிலே பார்க்கிறோம். இப்ப மகாபிரிவான்னு சொன்னா அவர்தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னே சொல்றோம் இல்லையா? நிறைய சந்நியாசிகள் இருந்தாலும் கூட மகாபிரிவான்னா ஒரு லெவல்ல வச்சிருக்கோம் இல்லையா? அவர்தான் இறைவனே, இறைவன் வேறு அவர் வேறு என்று நாம் பிரித்து பார்ப்பதில்லையே. அதே மாதிரிதான் ராகவேந்திர சுவாமிகள் இருக்காருன்னு சொன்னா அவரையும் நம்ம அப்படித்தானே பார்க்கிறோம், உடையவரையும் அப்படித்தானே பார்க்கிறோம், ராமானுஜரையும் அப்படித்தானே பார்க்கிறோம். இவர்கள் அனைவருமே இறை ஸ்வரூபமாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த மாதிரி இறை ஸ்வரூபத்தையே எவர் ஒருவர் அடைவார்கள் சொன்னா அது இந்த சாயுஜ்ய மோட்சத்தின் மூலமாகத்தான். அதற்கு தன்னலம் கருதாது எல்லாவற்றையும் துறந்து முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடையே வாழ்ந்து இந்த உலகத்திலே பொதுமக்கள் அனைவரையும் இந்த இறை சிந்தனைக்குள்ளாக எவர் ஒருவர் உட்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் இந்த சாயுஜ்ய மோட்சம் என்பது கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஞானியினுடைய வார்த்தைகளானது இவற்றை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. மீண்டும் ஒரு முறை அந்த நேயருக்காக நினைவூட்டுகிறோம். 4 வகை மோட்சங்கள் என்னன்னு சொன்னா, சாலோக்கிய மோட்சம் சொர்க்கத்திற்குள்ளாக நுழைவது, சாமீபிய மோட்சம் இறைவனுக்கு அருகிலே சென்று நிற்பது, சாரூபிய மோட்சம் சதா சர்வகாலமும் இறைவனையே பார்த்து கொண்டு உருகி அப்படியே கலந்து விடுவது, 4வதாக சொல்வது சாயுஜ்ய மோட்சம் இறை வேறு இவர் வேறு என்று இல்லாமல் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து விடுவது, இறை சுரூபத்தையே அடைந்து விடுவது என்பதுதான் இந்த சாயுஜ்ய மோட்சம் என்பது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.